வெளியே நிறைய பேசியிருந்தேன், கட் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் நல்லா பேசுறேன். சரி, கட் பண்ணுங்க. அதனால நான் திருப்பி பேசுறதுன்றது வராது. அதனாலதான் சார் இப்ப மைக் கொடுத்துருக்கோம். தைரியமா பேசலாம். இங்க எடிட்டிங் எதுவுமே நடக்காது சார். ஏற்கனவே தம்பி ஆர்கேஎஸ் அவர்களும் நம்ம லிங்குசாமி அவர்களும் பாலா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனா டைரக்டர் ஏன்றதுனால ரொம்ப ஓவரா சொல்லி விட்டோம்னா அப்புறம் உங்க டார்ச்சர் தாங்க முடியாது. ஆனா நாங்க நிறைய ஏஜென்ட்களை டார்ச்சர் பண்ணிட்டோம். இரவு பகல அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு அலைய விட்டுருக்கோம். நான் வந்து எஜமான் படத்துலயும் சின்ன கவுண்டர் படத்துலயும், அப்புறம் இத்தனை பேர் அங்கிருந்து இத்தனை பேர் இங்கிருந்து, அப்புறம் சக நடிகர்கள் சங்கத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நடுவில் இந்த பஞ்சாயத்தை வேற முடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியா விட்டுருக்குப்பா, காலையில ஷூட்டிங் போகணும். தம்பி சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட், இத்தனை ஏஜ்டு, இந்த ஏஜ்டு இத்தனை பேர், எல்லாரும் வில்லேஜ் பின் கோசவனை கட்டிட்டு வரணும். இதுதான் சிக்கல். ஆனா பின் கோசவனை கட்ட தெரியலம்பாங்க. அப்புறம் அவங்க வந்து சேலையே எடுத்துட்டு வரலீங்க, சுடிதார் போட்டு வந்துட்டாங்கம்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை இங்க எப்படிதான் கையாண்டாங்களோ எனக்கு தெரியாது. இரவு பகல அவங்க ஒரு பாட்டுக்கு நம்மளை விட ஜாஸ்தி போராடி ரொம்ப, அதாவது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது, இயக்குனர் குடும்பத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற சங்கத்துல மிக முன்னணியான சங்கம்னு சொன்னா அது வந்து சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. அது கைத்தட்டலுக்காக சொல்லல. ஆனா நம்ம பெரிய அளவுக்கு ஏஜென்ட்டுகளை நம்ம கொண்டாடுறது கிடையாது. கடைசியில அவங்க சம்பளம் வாங்கும் போது வந்து நின்று அவங்க படுற பாட பாத்தீங்கன்னா, சார் 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 சொல்லுங்க சார், ப்ரொடியூசர்கள் உண்மையா நான் சொல்றேன், ப்ரொடியூசருக்கு வந்து சில டைம்ல கடைசி மூமெண்டா இருக்கும். கிளைமேக்ஸ்ல தான் வந்து நிறைய கூட்டு தப்பிச்சு லாஸ்ட் 3 days கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் 800 பேர் 1000 பேர்னு வச்சுப்போம். அந்த செட்டில்மெண்ட் டைம்ல எல்லாம் நாங்க பேக்கப் பண்ணிட்டு ரூம் போயிடுவோம். இதுக்கு அலையுங்க பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். நீங்க இல்லைன்னா நிறைய படம் நின்றுருக்கு, நிறைய படம் உண்மையை சொல்றேன். அப்புறம் பாதி சம்பளத்தை வாங்கி மீதி சம்பளத்தை வாங்கி, அதனாலதான் இந்த ஏஜென்ட் அசோசியேஷன்ல வந்து இவங்க எப்படி பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்ற கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நாங்க கேட்கிற ஒவ்வொரு நடிகர் ஒவ்வொரு விதமான நடிகர் நடிகைகளுக்கு அந்த உங்களை தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் புரியும். அப்புறம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களை பிடிச்சிக்குவாங்கன்ற, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிச்சா மட்டும் வில்லேஜ் பொண்ணுகளா கூட்டு வந்துருவாங்க. சில பேர் வில்லேஜ்ல காலேஜ் பொண்ணுங்க மாதிரி கூட்டு வருவாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் காலேஜ் பொண்ணுங்களை வில்லேஜ் பொண்ணுங்களா மாத்துறது, வில்லேஜ் பொண்ணுங்களை காலேஜ் பொண்ணுங்களா மாத்துறது, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் முடிச்சு கொண்டாந்து பின்னாடி இப்படி கலரிங் பண்ணியிருந்தா கூட அதுல தலையில நிறைய பூ வச்சு வில்லேஜ் லேடி ஆக்கிடுவேன். உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து மிக 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 போற்றுதலுக்குரியது. ஒரு டைரக்டருக்கு வந்து இவங்க தப்பிக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு டைரக்டர் கண்ணுல எது தப்பு கண்டுபிடிச்சிட கூடாது. அந்த ஷாட் ஆரம்பிக்கிற வரையிலும் இவங்க இருப்பாங்க. ஸ்டார்ட் கேமரா எல்லாம் ஓகே தானப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க 2 பேர்த்த கையில போட்டுக்குவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆமா ஷாட் ஓகே, எல்லா ஆர்டிஸ்ட்ல ஓகேடா, கரெக்டா பாத்துட்டீங்களாண்ணா, எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷாட் டைப் ஷாட் ஓகே, மேஜர் ஷாட் ஓகேன்னா அவ்வளவுதான், இவங்க ஜாலியா போய் மரத்துக்கடியை ஒதுக்கிடுவாங்க. ஆக மொத்தம் உங்க உழைப்புக்கு அந்த நேரத்துலதான் நாங்க திருப்தி ஆகிற நேரம் தான் உங்களுக்கு ஓய்வு என்பது நான் படப்பிடிப்புல பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். உங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். இது பொன் விழா வைர விழா மட்டுமல்ல, இன்னும் பல விழாக்களை, நூற்றாண்டு விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி. பொருளாளர், பொதுச் செயலாளர்,